ஈரான் போரால் பாகிஸ்தானுக்கு பேரிடி. இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். போரை நிறுத்தும் பேச்சுவார்த்தைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ண தயார் அப்படின்னு பாகிஸ்தான் அறிவிச்சது. இந்த நிலையில தான் ஈரான் அடிச்ச அடியில பாகிஸ்தான் கதிகலங்கி போயிருக்கு. ஈரான்ல பெட்ரோல் டீசல் விலை கிடுகிடுன்னு உயர்ந்து உச்சம் தொட்டிருக்கு. ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிஞ்சிட்டு வருது. இதுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துட்டு வருது. இந்த போர் 5வது வாரத்தை எட்டி இருக்கு. ஈரான் உடனடியா பதிலடிய நிறுத்தணும். ஹார்மூஸ் ஜலசந்திய திறந்து சமாதானத்துக்கு வரணும். அமெரிக்கா சொல்றத கேட்கணும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் மிரட்டிட்டு வராரு. ஆனா ஈரான் அதிபர் ட்ரம்போட பேச்ச கேட்கறதா இல்ல. ஈரான் மேல வருங்காலத்துல எந்த ஒரு தாக்குதல்களையும் அமெரிக்கா அப்புறம் அதோட நட்பு நாடுகள் நடத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவாதத்தை ட்ரம்ப் கொடுக்கணும். அதை செஞ்சா மட்டும்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்குவோம் அப்படின்னு ஈரான் கராரா சொல்லிருச்சு. இதனால ஈரான் அமெரிக்கா போர் தொடர்ந்துட்டு வருது. இந்த போரால அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மட்டும் இல்லாம இன்னும் பல நாடுகள் பாதிக்கப்பட்டு வருது. இதுக்கிடையில தான் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தத்துக்கு மத்தியஸ்தம் செய்ய பாகிஸ்தான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்படியான சூழல்ல தான் ஈரான் செயலால பாகிஸ்தான் கதிகலங்கி போயிருக்கு. அதாவது ஈரான் போர் காரணமா பாகிஸ்தான்ல பெட்ரோல் டீசல் விலை அதிரடியா உயர்த்தப்பட்டிருக்கு. இது பாகிஸ்தான் மக்களுக்கு கூடுதல் நிதிச்சுமையை ஏற்படுத்தி இருக்கு. இது தொடர்பா பாகிஸ்தான் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி பர்வைஸ் மாலிக் சொல்லும்போது, 1 லிட்டர் பெட்ரோலோட விலை பாகிஸ்தான் கரன்சில 137.24 இந்திய ரூபாயில 45.6 வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால இனி 1 லிட்டர் பெட்ரோல் பாகிஸ்தான் கரன்சில 458.4க்கு அதாவது இந்திய மதிப்புல 152.6 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி டீசல் விலை லிட்டருக்கு 184.49 பாகிஸ்தான் ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கு. 520.35 பாகிஸ்தான் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதே மாதிரி மண்ணெண்ணெய் விலையும் லிட்டருக்கு 34 பாகிஸ்தான் ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்பட்டு 457.80 பாகிஸ்தான் ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படின்னு அறிவிச்சாரு. பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டா அந்த நாட்டுக்கு தேவையான கச்சா எண்ணெய் ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன்ல இருந்து தான் அதிக அளவுல கொள்முதல் செய்யப்படுது. இந்த நாடுகள்ல இருந்து கச்சா எண்ணெய் ஈரான்ல ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா தான் பாகிஸ்தானுக்கு போகும். இப்போ ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடி இருக்கு. பாகிஸ்தானுக்கு கச்சா எண்ணெய் கப்பல்களை ஈரான் அனுமதிச்சு வந்தாலும் கூட போர் காரணமா அந்த நாட்டுல இப்போ பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால விலைகள் அதிரடியா உயர்த்தப்பட்டிருக்கு. இது பாகிஸ்தானுக்கு புது சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு.